Hi all, welcome to Shaya's Kitchen. என்னடா இந்த வீடியோ எடுத்த உடனேயும் கிச்சனை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு ரெசிபிஸோ இல்லை ஒரு ட்ராவல் விலாகோ பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம கிச்சன் மேடையும் நம்மளோட பாத்திரங்களெல்லாம் நம்ம கையில் ஈரமே படாமல் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணலான்றதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேஜிக்கல் சிலிக்கான் ஸ்க்ரப் க்ளவ். இதை நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன். இந்த க்ளவோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த க்ளவோட சைஸ் ஃப்ரீ சைஸ், ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த க்ளவ் நம்மளுக்கு டெமோ காமிச்சிட்ருக்கிறது என்னோட இந்தியாவில் இருக்கிற சிஸ்டர். இந்த க்ளவ் மெயினாக கார் வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் வளர்க்குறதுக்குன்னு மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளவ் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம கைக்குள்ளே தண்ணியே படுறது இல்லைங்க. சில பேர்த்துக்கு சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி ஆகிடும், அதே மாதிரி கொஞ்சம் ட்ரையாகவும் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த க்ளவ் ரொம்ப யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். மெயினாக அந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பால்லாம் கொட்டி அந்த அடுப்புக்கு கீழே இருக்கிற லேயர் ஃபுல்லாக அந்த மாதிரி டார்க் ஆகிடும். அப்போலாம் நம்ம தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம நல்லா தேய்ச்சிட்ருப்போம். இப்போ இதுலேயே நம்மளுக்கு இந்த க்ளவுலேயே நம்மளுக்கு ஸ்க்ரப்பர் இருக்கிறதுனால அந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா ரிமூவ் பண்ண முடியும். பாருங்க, வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தா கையில் கொஞ்சம் கூட தண்ணி ஆகவே இல்லை. கிச்சன் பார்க்குறதுக்கு எப்போயுமே க்ளீனாக இருக்கணுமா? அப்போ இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போயுமே நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பு மேடையெல்லாம் நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கற்பாம்பூச்சியோ இல்லை பல்லியோ எதுவுமே வராது. நம்ம கிச்சனும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போது பாத்திரம் வளர்க்குறதுக்கு முன்னாடி கையில் இந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நான் சோப் யூஸ் பண்ணலைங்க. ஏன்னா இந்த க்ளவுக்கு நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஜெல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம நார்மலாக இந்த பிளேட்டு, கிளாஸ் இதெல்லாம் கழுவுறதுக்கு இந்த க்ளவ்வே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பால் பாத்திரம் அடி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த க்ளவ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த க்ளவ் நம்மளோட வேலையை ஈஸியாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, தண்ணியில் கைப்பட்டால் கோல்டு வரும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த க்ளவ் ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தாங்க வாங்கினோம். வாங்கிட்டோம் நாங்கள் ஒரு 10 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்றதுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த க்ளவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். இந்த க்ளவ் வாங்கி எப்படி வந்திருக்கு அப்படின்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.